கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எண்ணாகமம் 33வது அதிகாரம் 9வது வசனம். மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே பாளையம் இறங்கினார்கள். எனக்கருமையானவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த இடத்திலே சொல்லும் பொழுது மாராவிலிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள். மாராவில் இருந்து புறப்பட்டு அவர்கள் போகும் பொழுது அவர்கள் ஏலிமிலே இந்த நீரூற்றுக்களையும் பேரீச்ச மரங்களையும் கண்டு அந்த இடத்துல தங்கினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களில் தொய்ந்து போயிருக்கலாம். பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சோர்வை உண்டாக்கி இருக்கலாம். நான் எப்படி இந்த காரியங்களை கடந்து செல்வேன், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எப்படி நான் தாண்டுவேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கசந்த மாறாவை மதுரமாக்கின நம் ஆண்டவராகிய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். மாறாவில் இருந்து அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். கசந்த மாறாவை மதுரமாக்கும்படியாய் ஏலிமுக்கு கொண்டு போனார். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஏலிமுக்கு நேராக கொண்டு செல்வார். கர்த்தர் உன்னை ஏலிமிலே ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல நீ நீரூற்றுகளை காண்பாய். அந்த இடத்துல உனக்கு வேண்டிய அனுதின தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஒருவேளை நீ சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா? என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா? என் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக? என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு அல்லது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி கலங்கி பெற்றோர்களாக இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கசந்த மாறாவை மதுரமாக்குகிறவர் சொல்லுகிறார், இப்பொழுதும் நீ மாறாவில் இருக்கிறாயா? புறப்படு, ஏலிமுக்கு போய் அந்த இடத்துல நீ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாக இந்த கால வேளையில் கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை பற்றி பிடித்து கொண்டு, ஆண்டவரே எனக்கும் இந்த ஏலிமின் ஆசீர்வாதத்தை தாரும், என் குடும்பமும் என் பிள்ளைகளும் இந்த ஏலிமின் ஆசீர்வாதத்தை சந்திக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. பலவிதமான கசப்புகள், பலவிதமான கஷ்டங்கள், கடந்து செல்ல முடியாத பாதைகளில் நம்முடைய பிள்ளைகள் நின்று கொண்டு இந்த கசப்பு எப்பொழுது எங்களுக்கு மாறும் என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு கூட நிற்கிறவர்கள், இந்த கசப்பு என்னுடைய வாழ்வில் மாறுமா அல்லது நிரந்தரமாகிவிடுமோ என்று சொல்லி எதிர்காலத்தின் இருளை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு ஏலிமை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர். உடைய பிள்ளைகள் ஏலிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.